ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இப்போ அவங்களுடைய ப்ராக்டிஸ் கேம்ப் ஏர்லியாகவே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் இப்போ நம்ம கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் 2024 வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சோட செகண்ட் வீக்கில் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ப்ராக்டிஸ் கேம்ப் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் இப்போ ஐபிஎல் 2025 வந்துட்டு மெகா ஆக்ஷன் நடந்திருக்கு. நிறைய நியூ ஃபேஸஸ் நம்ம டீமுக்குள்ளே ஜாயின் ஆகிருக்கிறதுனால ஜனவரி பிகினிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த ஒரு ப்ராக்டிஸ் கேம்பில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கிற டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அவங்க எல்லாரையும் வச்சு தான் அந்த ப்ராக்டிஸ் கேம்ப் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாரெல்லாம் சீரியஸ் இல்லையோ அவங்கள வந்துட்டு உள்ளுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி இந்த ப்ராக்டிஸ் கேம்ப் கொண்டு போகப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்போ விஷயங்கள் வெளியாயிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமந்தீர், ராபிட் மின்ஸ், கரண் சர்மா, இவங்கள மாதிரி நம்மளுடைய டீம் இந்தியாவில் இருந்து நம்ம எடுத்த பிளேயர்ஸ் அஸ்வினி குமார், அதுக்கப்புறம் விக்னேஷ் புத்தூர், ராஜ் அங்கத் பாவா, ஸ்ரீஜித் கிருஷ்ணன் போன்ற டொமஸ்டிக் பிளேயர்ஸை வச்சு ஃபஸ்ட்டு அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா நமந்தீர் அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனை லீட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருக்குது. நமந்தீரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ஏதாவது இப்போ நம்ம சொன்ன பிளேயர்ஸில் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்துட்டு இப்போ சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி அப்படிங்கிறதுல இருந்து இந்த இடத்துல இப்போ ஆடிட்டு இருக்காங்க. சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி பார்த்தீங்கன்னா இப்போ முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வீக்ஸில் அது முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் இன்னும் 1 வீக்லேயே சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி முடிஞ்சிடும். ஏன்னா ப்ரீ குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் அவ்வளோதான். இன்னும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரம் நம்மளுடைய சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி முடிஞ்சிடும். டிசம்பர் செகண்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த விதமான டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு பிளேயர்ஸுக்கு அவங்க அந்த இடத்துல நியூஸை சர்க்குலேட் பண்ணி அவங்கள அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் செஷனை ஆரம்பிப்பாங்க. இந்த ப்ராக்டிஸ் செஷனை இவ்வளோ ஏர்லியாக மும்பை இந்தியன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா ஹர்திக் பாண்டியா தான் இந்த ஒரு ஐடியா அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட நியூ ஃபேஸஸ் நிறைய பேர் இருக்காங்க. டீமில் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட்டான பிளேயர்ஸ் இருந்தும் அந்த இடத்துல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் கொண்டு வரணும். அதுக்கு மொதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட பிளேயர்ஸ்குள்ளே நம்ம அந்த ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறத ஐபிஎல்லோட அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இப்போ ஏப்ரல் ஐபிஎல் ஆரம்பிக்குது அப்படின்னா மார்ச் செகண்ட் வீக் அந்த ஒரு 10 நாள் கேப்பில் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு லோ டைம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எல்லாம் இது பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் கேம்ப் ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஒரு ப்ராக்டிஸ் கேம்பில் இணையணும் அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் அவங்களுடைய இன்டர்நேஷனல் ஷெட்யூல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம கூட இருப்பாங்க. அது நம்மளுடைய டீமுக்குள்ளே ஒரு யூனிட்டியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்கிறது தான் இந்த ஒரு விஷயம். இது இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் பண்ணியிருக்கலாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடி இதை பண்ணதும் இப்போ பண்ணியிருக்கிறதும் ஆர்சிபி 2019 இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கேம்பை அவங்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஆர்சிபி 2025 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுடைய ப்ராக்டிஸ் கேம்பை ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டொமஸ்டிக் பிளேயர்ஸை வச்சு தான் இப்போதைக்கு அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் அவங்களுடைய ஃபார்மர் பிளேயர்ஸ் அவங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கிற சீனியர் பிளேயர்ஸ் எல்லாரையும் வச்சு அந்த ப்ராக்டிஸ் கேம்பை அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். சேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் இப்போ எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியா சொல்கிற மாதிரி டீமோட கெமிஸ்ட்ரி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கொண்டு வரதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.